தனது சுயநலத்திற்காக சி.வி. சண்முகம் அதிமுகவை அழிக்கிறார் என்று இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் அதிமுக இரு அணிகளாக பிளவுபட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் ஆதரவாளரான அக்னி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சி.வி. சண்முகம் கட்சி பொறுப்புகளிலிருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர் என்றும் அவருக்கு மீண்டும் பதவி அளித்தவர் இபிஎஸ் என்றும் தெரிவித்தார். மேலும் பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவு கடிதம் அளித்துள்ளதாகவும் இபிஎஸ் முடிவுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். திரு சி.வி. சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றி வந்தார். 30/6/2022 இருந்து அவர் ராஜ்யசபா உறுப்பினர். இன்னும் அவருக்கு 2 ஆண்டு காலம் அவருக்கு பதவி இருக்கிறது. இருந்தாலும் கூட நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைச்சராகலாம் என்ற பதவி ஆசையின் காரணமாக நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரை அவர் ராஜினாமா செய்கிறார். ஒவ்வொரு பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் சொல்லுகின்றவர்களுக்குத்தான், பரிந்துரை செய்கிறவர்களுக்குத்தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை தந்தார்கள். நேற்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக மிக சிறப்பான முறையிலே செயல்படும். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கின்றார்களோ அங்கே நாங்கள் உறுதியோடு தெரிவித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே 5 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் இருந்தால்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே அங்கீகாரம் வழங்கப்படும். அந்த அங்கீகாரம் பெறுகின்ற வாய்ப்பு இன்றைக்கு இவரால் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.